டுடே ஃப்ரூட் சாலட். சாப்பாடு செய்யலை, அதனால தான். எங்கள் வீட்டில் இருக்கிறது மாதுளை, ஆரஞ்சு, ஆப்பிள், இந்த 3 தான் இருக்குது. அப்புறம் தேன் இருக்குது. கொஞ்சோண்டு ஒரு பழம் எடுத்து அது ஒரு டப்பா நிறையா வரும். உள்ளே கொஞ்சோண்டு தேனை ஊற்றி ஊற வச்சுட்டு பசிக்கிறப்ப எடுத்து சாப்பிட்றணும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி சொல்லுங்கள், சரியா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரூட் சாலட், எங்கள் வீட்டில் இந்த 3 பழம் தான் இருந்துச்சு. அதை வச்சு நான் செஞ்சுருக்கேன். மாதுளை உரிச்சிருக்கேன், அப்புறம் ஆப்பிள். இதுவே 2 பேர் சாப்பிட்லாம். ஒரு பழம் தான் எடுத்திருக்கேன். ஆரஞ்சில் சாத்துக்குடி போடனாலும் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நமக்கு எங்கள் வீட்டில் வாங்கின தேன். நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் தேன் ஊற்றிக்கலாம். எனக்கு கொஞ்சோண்டு போதும், எனக்கு தேன் ரொம்ப பிடிக்காது. அதனால இவ்வளோ பழத்துக்கு நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இதில் பாதி பேர் பால் மிக்ஸ் பண்ணுவாங்க, வேணால் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி இது போதும். இதை சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சாப்பிடுங்க. நான் ஒரு பழத்துக்கு 2 ஸ்பூன் தான் தேன் ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஏதாவது பிடிக்காத சாப்பாடு செஞ்சாங்கன்னா இதை செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தேன் ஊறுற மாதிரி கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறமா சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான்.